Hello guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மலேசியால இருக்கோம். சேஞ்சுக்கு வந்து லொகேஷனுக்கு வந்து சொல்லலாம்னு இருக்கோம். சொல்றா. செலமா தாத்தாங்க. செலமா தாத்தாவா? செலமா தாத்தாங்க அந்த ஊர்ல தான் இருக்கோம் நம்ம மலேசியால. இது வந்து அனிதா சம்பத் குரூப் ட்ரிப், நம்மளோட குரூப் ட்ரிப். இது வந்து நம்மளோட 4th குரூப் ட்ரிப். மலேசியாக்கு வந்திருக்கோம். இது வந்து கேர்ள்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே கிட்டத்தட்ட 60 பேர் கிட்ட நம்ம கூட வந்திருக்காங்க. அண்ட் நம்மளோட கேங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே நம்ம ஒரு 20 பேர் கிட்ட இருக்கோம். ஸோ நம்மளோட செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி, ஏன்னா அவ்வளோ தமிழர்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 4 days 3 nights கரெக்டா ப்ரோ? 4 days 3 nights ட்ரிப். ஸோ நிறைய நான் வீடியோஸ் பார்த்தேன், எதுலையுமே ப்ராப்பராக வந்து டே 1 இங்கே, டே 2 இங்கே, இது பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அதனால நம்ம வீடியோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இன்னையிலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே எடுத்து காட்டுறேன். சரி வாங்க ஒன்னொன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிட்டேன், ஏன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் கலாச்சிட்டே இருப்போம். அவங்க பற்றி தெரிஞ்சாதான் அந்த கலாய் வந்து. ஓகே. ஸோ இவங்க நம்மளோட ஃபேமிலி. முதல்ல வந்து என்னோட தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லை, அடையாளம் தெரியாமல் போகாமல் இருக்குது. சாதகத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. அண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி எங்களோட எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இந்த கேங்கை பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களோட அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் வந்திருக்கோம். அண்ட் இவர் வந்து மணி. வணக்கம். எஸ், வந்து கேரம் மணி. ஆமாம், கேரம் மணி வந்து முன்னாடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கும் வச்சது. ஆஃப்டர் மேரேஜ் கோரம் மணி ஆயிட்டாரு. ரினோ, கேம்ப் ஃபயர் ரினோ. ஆமா, எங்க போனாலும் போர்ட்டபிளா ஒரு சின்ன ஒரு ஃபயரை கொளுத்தி அதில் குளுக்காயிறது ரொம்ப கேம்ப் ஃபயர். எஸ், சத்யா அண்ட் ஆர்த்தி. இவங்களும் ஆர்த்தியை பார்த்துருப்பீங்க. மேக்கப் அனிதாவோட வந்து இவர் வந்து சத்யா, செல்லோ டைப் சத்யா. ஆர்த்தி கூட எப்பவும் ஒட்டி இருக்கிறத பார்க்கலாம். அவர் ஒட்ட மாட்டார், ஆர்த்தி தான் அவரோட ஒட்டிப்பாங்க. இருக்கிற இடம் தெரியாம ஒட்டி இருப்பாரு, அதனால தான் செல்லோ டைப் சத்யா. ஆளினால் ஆர்த்தி. எல்லா இடத்துலையும் அவங்களால கை வைக்க முடியும், வாய் வைக்க முடியும். இல்லை சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஷாலுமா வாங்க. ஷாலினி இவங்க வந்து அனிதாவோட விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட். அவங்க என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஷாலினி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சச்சின் படத்தில் சொல்லுவாரு ஷாலுமா யார் இந்த காலேஜே பண்ண குயின் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு எங்க கேங்கோட குயின் அவங்க. ஸோ இவங்களும் வந்திருக்காங்க. அடுத்து வர போகிற நாட்களில் வந்து இவங்களோட எல்லாரோட ரகசியங்களையும் நாங்கள் வெளிப்படுத்தணும். அதனால இன்னைக்கு அவங்க இன்ட்ரோ மட்டும் பண்றோம். வாங்க வாங்க. இவங்க வந்து ஆர்த்தியின் தாய், அந்த அழகு தெய்வத்தின் மகளாய். ஸோ இது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் தான். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம். ஓகே, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இனிமேல் விளாக்ஸ் லைனாக வரும்போது நாங்கள் யார் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்புறமா உள்ளே வந்து நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். விளாக் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் கூட வந்த பப்ளிக்லேருந்து வந்திருப்பாங்க, நம்மளோட வெல் விஷர்ஸ்லாம், நம்மளோட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணவங்களாம். அவங்களாம் பார்த்தா பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ரொம்ப பின்னாடி இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு பஸ் அண்ட் ஒரு வேன் இருந்தது. 60 பேர் இல்லையா, ஒரு 40 பேர் பஸ்ஸும் ஒரு 20 பேர் வேனும் இருந்தது. கரெக்டாக எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 20 பேர் தான் நாங்கள் உள்ளே இருந்தோம். ஸோ கரெக்டாக வந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு வேன் கரெக்டாக இருந்தது, அதனால் இடமும் கரெக்டாக இருந்தது எல்லாருக்கும். அதனால நாங்கள் வேனில் ஏறிட்டோம். எல்லோரும் பஸ்ஸில் இருந்தாங்க. பட் வேனில் லக்கேஜஸ் வைக்க இடம் கிடையாது. அதனால் எல்லா லக்கேஜஸும் பஸ்ஸில் வந்து லோட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக வந்து முதல்ல சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் போனோம். வண்டி எடுக்கும் போது கத்தணும் எல்லாரும் ஏன்னு சொல்லிட்டு. போன இடம் பேர் பார்த்தீங்கன்னா புத்திரஜயா. அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நம்ம ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே நமக்கு வந்து தமிழ் ஃபுட்டு தான். இந்தியன் ஃபுட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாடு ஃபுட்டே வந்து கொடுத்தாங்க. தமிழ்ஸ் அதிகம் இல்லாத ஊரில் வந்து இந்தியன் ஃபுட் அப்படின்னு கொடுத்தோம் நம்ம பாலிலாம் போகும்போது. அதில் எப்படின்னா கொஞ்சம் ஆலு கோபி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெரைட்டியும் இருக்கும், சப்பாத்தி கொஞ்சம் அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்கும். பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நிறைய தமிழ்ஸ் இருக்காங்க மலேசியாலன்றதுனால தமிழ் ஹோட்டலே நாங்கள் வந்து சூஸ் பண்ணதுனால அவங்களாம் காரைக்குடிக்காரங்க தான். அதனால் நல்ல டேஸ்டியான நம்ம தமிழ் உணவே கிடச்சிது. சிக்கனு, கறி குழம்பு, ரசம், கூட்டு அப்படி எல்லாமே இருந்தது. அப்புறம் நான் பார்த்தது என்னன்னா பீன்ஸ் நிறையா இருந்ததுங்க. நாங்கள் 3-4 வெரைட்டி ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அதில் வந்து எல்லா ஹோட்டல்லையும் பீன்ஸ் கண்டிப்பாக வச்சுருந்தாங்க. அதில் பன்னீர்லாம் தூவி சூப்பராக வச்சுருந்தாங்க. அது மாதிரி எல்லாமே அப்பளத்துலேருந்து எல்லாமே கிடச்சிது. அதாவது கோலாலம்பூர்ல வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே வந்து பிஸியானனால பத்துல, அதனால வந்து இது வந்து ஒரு டவுன்ஷிப் உருவாக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா அப்படி அதே நேரத்துல கோலாலம்பூர்ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஏன்னா சில பிசினஸ் மேட்டர்ஸ்க்கு ஆளுங்க போறதுக்குலாம் வந்து இன்னும் ஆஃபீஸ் அங்க இருக்கு. முக்கியமான மெயின் ஆஃபீஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கும் அவங்கவுங்க லேண்ட், அவங்கவுங்க பில்டிங் தனியா இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட், மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். இது வந்து ரொம்ப பெருசு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அட்டாச் பண்ணுவாங்க. இது வந்து புத்ரா மாஸ்க். இந்த மாஸ்க் பேர் வந்து புத்ரா மாஸ்க். இதோட டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் டிசைன், ஈரான், ஈராக் அந்த மாதிரி உள்ள டிசைன் படி செஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு பெரிய லேக் இருக்குங்க. இதுல இருந்து அப்படியே சுத்தி அப்படியே வரும். இந்த லேக் வந்து மேன்மேட் லேக், உருவாக்கப்பட்ட ஒரு லேக். இதுல வந்து ஸ்பெஷல் ஃபில்டரேஷன் இருக்கு.
அதனால தண்ணி வந்து என்னைக்குமே சுத்தமா இருக்கும். அப்ப இந்த லேக் தண்ணி வந்து இந்த மாஸ்க் வழியா அண்டர்நீத் வரைக்கும் போகும். அப்ப அந்த மாஸ்க் வந்து சூடா இருக்காது, வெயில் நேரத்துக்கு ரொம்ப சோ இது வந்து ஒரு சிட்டி மட்டும் இல்ல, ரெக்ரேஷனல் ஏரியா. அதாவது வேலையும் செய்யலாம், ரெக்ரேஷனல் அப்புறம் வந்து சைக்கிளிங், ஜாகிங் ட்ராக் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஏரியா இந்த டவுன்ஷிப் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பாக்கலாம் நிறைய காடி நிறைய இருக்காங்க. சாட்டர்டேனால ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கூட பிள்ளைங்க. அப்புறம் வந்து இந்த புத்திரஜயால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதாவது இவ்வளோ ஹார்ஸ் கழிச்சு இங்கே வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிட்ஸ் எல்லாம் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று ஓட்டுவாங்கல்ல, ஸ்கேட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அது மேனுவலும் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது. அது ரெண்டுமே இங்கே வந்து சேல் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த இடத்துல நல்ல பெரிய இடமா அதனால நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ என் கேங்கு அவங்க கிட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்தாச்சு. டின்னரும் வந்து அதே மாதிரி தமிழ் வெரைட்டிஸ் ஃபுட்டு தான். ஸோ அதுவுமே புத்திரஜயா நியர்பை தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது எல்லா ஃபுட்டுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்தது. மலேசியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்கே வந்து உங்களுக்கு சிம் கார்டு கிடைக்கும். அங்கே வந்து நாங்கள் சிம் கார்ட்ஸ் வாங்கிட்டோம். உங்களுக்கு வந்து நான் காலையில் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே சிம் கார்டு வாங்குறதா நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நாங்கள் வந்து அங்கே ரொம்ப டைம் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால இதுக்கும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்படி நாங்கள் லேட்டாக வாங்கும்போது என்ன ஆகும்னா அன்றைக்கி காலையில் டு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாள் வேஸ்ட்டாக போய்டும். ஏன்னா சிம் கார்டு மோஸ்ட்லி ஒரு வாரம் 10 நாள் இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறதே 4 நாள் தான். அதுலேயும் ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ringgits அந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அப்படின்னா ஒரு 600 rupees அந்த மாதிரி வரும். மீதியை நான் நாளைக்கு சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ.